குரு வணக்கம். குருவே துணை. இன்னைக்கு நம்ம முக்கியமா மூச்சை பத்தி பார்க்க போறோம். மூச்சு நம்ம எவ்வளவு கிராண்டடா எடுத்துக்கிறோம் இல்லையா? அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். அத மூச்சை நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம கேட்டோம் முதல்ல ஆரம்பிக்கும் போது, மூச்சு நம்மளுக்கு ஒரு நாசி வழியா போகுதா, 2 நாசி வழியா போகுதா அப்படின்னு கேட்டோம் இல்லையா? இப்ப எல்லாரும் நம்ம சொல்றோம் ஒரு நாசி வழியா போகுது அப்படிங்கறத நம்ம இங்க இருக்கிறவங்கல நிறைய பேர் நம்ம அத அனுபவபூர்வமா we have realized. பட் ஒரு கேள்வி மைண்ட்ல இருக்குல்ல, அது ஏன் ஒரு நாசி வழியா தான் போறது, ஏன் 2 நாசி வழியா போல? மேம் ஒரு நாசி வழியா லைட்டா வெளில போகும் தானே மேம்? ஆமா, ஒரு நாசி வழியா லைட்டா வெளியே போகுது. நான் கேள்வியை மாத்தி கேட்கிறேன். ஒரு நாசி வழியா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஒரு நாசி வழியா லைட்டாவும் அந்த மாதிரி ஏன் போகுது? ஏன் 2 நாசி வழியாவும் ஸ்ட்ராங்கா போகல? அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இந்த பயிற்சிக்கு வந்தப்பறம் தான் நம்ம இதை ரியலைஸ் பண்ணிருக்கோம். பட் அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்ன காரணம் இருக்கும்? ஏதாவது கெஸ் பண்ணுங்களேன். லங்ஸ்ல 2 ஒன்னு 0.2 மில்லிமீட்டர் அட் 0.3 மில்லிமீட்டர் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். ஒன்னு 2 வித்தியாசமா இருக்கிறதுனால 2 நாசி வழியா ஏன் போகல? லங்ஸ் நம்ம நாசில இருந்து லங்ஸுக்கு தான் போகுது. பட் ஏன் 2 நாசி வழியா போல, ஏன் ஒரு நாசி வழியா போகுது? வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? மேம் சந்திர நாடி சூரிய நாடினால அந்த மாதிரி இருக்கனால சொல்றீங்களா? சந்திர நாடி சூரிய நாடி, சந்திரகலையும் சூரிய கலையும் தான் நம்மளோட இடகலை பிங்கலை. ஆமா, அது ஓகே, அதுதான் அதோட பேரு. ஏன் 2 நாசியால போகல? உள்ள போய் ஒரு சர்க்குலேஷன் நடந்து வெளியில வர டைம் ஆகுது. உள்ள போய் சர்க்குலேஷன் ஆகி வெளியில வர டைம் ஆகுது. அப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நாசி வழியா உள்ள போச்சுன்னா அந்த நாசி வழியா தான் வெளியே வருதுன்னு சொன்னோம் இல்லையா? ஏன் 2 நாசி வழியா போல? அதுதான் கேள்வி. ஒரு சர்க்கிள் முடிஞ்ச உடனே அடுத்த சர்க்கிள் ஆரம்பிக்கும். நீங்க சொன்ன மாதிரி 90 மினிட்ஸ்க்கு இந்த சர்க்கிள், அடுத்த 90 மினிட்ஸ்க்கு லெஃப்ட். அதுவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலா பாடி 1 hour சந்திர நாடி 1 hour சூரிய நாடி இது மாதிரி தானே போயிட்டு இருக்கும் மேம். அதான் அவர் சொல்றாரு. சோ அது ஏன் அந்த மாதிரி போகுது அப்படின்னா, அதுதான் நம்ம பார்த்தோம். அதுதான் அல்ட்ராடியன் ரிதம் அப்படின்னு மேடம் நம்மளுக்கு எடுத்தாங்க. அதாவது 90 மினிட்ஸ்ல இருந்து 120 மினிட்ஸ்க்கு மாறி மாறி போகுது. முதல்ல லெஃப்ட்ல ஆரம்பிச்சதுன்னா அடுத்து 90 to 120 மினிட்ஸ்க்கு ரைட்டுக்கு மாறுது அப்படின்னு மாறி மாறி போகுது. அதுதான் அல்ட்ராடியன் ரிதம், அதுக்கு ஏத்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது ஏன் இந்த மாதிரி போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான, அதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. இப்ப நான் ஒரு டயக்ராம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த டயக்ராம பாருங்க. சோ இது நம்ம மூக்குல நம்ம மூக்கு குழாய்க்குள்ள நேசல் டர்பினேட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம திசுக்கள் நம்ம மூக்குக்குள்ள இருக்கு. இந்த திசுக்கள் ரொம்ப அற்புதமான நிறைய வேலைகளை செய்யறது. இப்ப கூட டாக்டர் சொன்னாரு, எப்படி அந்த பிரீதிங் ப்ராப்ளம் வரும்போது நம்ம மூக்குல அந்த இருக்கிற ஹேர் எப்படி அழுக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு இப்ப கூட டாக்டர் ரமேஷ் சொன்னாங்க. இந்த திசுக்கள் இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா. இது இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வெட் வைப்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம், பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இது ஒரு மாய்ஸ்ட் டிஷ்யூ மாதிரி இது ஆக்ட் பண்ணுது. இது முதல்ல என்ன பண்றது, ஏரை ஃபில்டர் பண்றது. அதாவது அழுக்கெல்லாம் உள்ள போகாத மாதிரி ஏரை ஃபில்டர் பண்ற வேலையை செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி கூலான ஏர் வந்ததுன்னா அதை வெப்பப்படுத்தி வார்ம் பண்ணி நம்ம உடல் சூடுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குது. சப்போஸ் நம்ம நோஸ் ட்ரை ஆச்சு அப்படின்னாக்க அதுக்கு ஹியூமிடிஃபைனா அது நம்மளுக்கு மாய்ஸ்சர் ஆட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோ ரொம்ப ஃபாஸ்டா உள்ள போயிடாம இருக்கிறதுக்கு அது அழகா சீரா அதை டைரக்ட் பண்ணி அந்த ஏர் ஃப்ளோவை சீரா எடுத்துன்னு போய் உள்ள கொடுக்கறது. நம்ம ஸ்மெல் பண்றோம் இல்லையா, அதுவும் இந்த டர்பினேட், இந்த திசுக்கள் நம்மளுக்கு அந்த ஏரை கொண்டு போய் அந்த ரிசெப்டர்ல கொடுக்கறதுனாலதான் நம்மளால அந்த ஸ்மெல் சென்சேஷனும் நம்மளால செய்ய முடியுது. இந்த மாதிரி ஃபில்டர் ஆகி ஹியூமிடிஃபை பண்ணி அந்த கரெக்டான டெம்பரேச்சர்ல தான் நம்ம இந்த திசுக்கள் நம்மளோட லங்ஸுக்கு இந்த ஏரை கொண்டு போய் கொடுக்கறது. இது
நம்ம மூக்குக்குள்ள நடக்கிற விஷயம். இப்ப வந்து நம்மளுக்கு அலர்ஜி, கோல்டு அதெல்லாம் வந்ததுன்னாக்க நம்ம வந்து நோஸ் பிளாக் ஆயிடுது இல்லையா? அப்ப வந்து இந்த திசுக்கள் வந்து ஸ்வெல்லிங் ஆயிடுறது. ஸ்வெல் ஆயிடுறதுனால நம்மளுக்கு பிளாக் ஆகி அது உள்ள போக முடியாம இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் இது பண்றது அப்படின்லாம் யோசிக்கும் போது இது வந்து எதை உங்களுக்கு மைண்ட்ல உடனே என்ன எக்ஸாம்பிள் வருது? இந்த மாதிரி வேற என்ன இது இந்த மாதிரி செய்யுது நமக்கு? நம்ம வீட்லயே இருக்குது. ஃபில்டரா? ஏசியா? ஏசி. சூப்பர். நம்ம ஏசி என்ன பண்ணுது? உள்ள இருந்து வெளியில இருந்து வர்ற காத்த வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. அதுல ஒரு ஃபில்டர் இருக்கு. அதுக்கப்புறம் ஏர் பியூரிஃபையர் வச்சுக்கிறோம்ல நம்ம. இப்ப வந்து பர்டிகுலர்லி இப்ப டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து ரொம்ப காமன். சோ நம்மளோட 2 மூக்குலயும் ஏசி, ஏர் பியூரிஃபையர் எல்லாம் நேச்சுரலாவே இருக்கு. இது வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? இப்ப நீங்கெல்லாம் வந்து ரிலே ரேஸ் பத்தி தெரியுமா உங்களுக்கு? தொடர் ஓட்டம். இங்க இருந்து ஒரு குச்சி மாதிரி கொண்டு போவாங்க. அவங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. அந்த இதை ஒரு ஸ்டிக்கா கொடுக்கணும். அவங்க கொண்டு பண்ணுவாங்க. இப்படியே வந்து அந்த இதை வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது ஒரு தொடர் ஓட்டம். தொடர் ஓட்டம். சரி, முதல்ல ஓடுறவங்க ஃபாஸ்டா ஓடுவாங்க. ஆமா. அந்த ஸ்டிக்கா கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே அவங்களுடைய ஸ்பீடு கம்மியாகி அப்படியே அந்த இடத்துல இருந்துருவாங்க. அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆமா. அடுத்து உள்ளவங்க எடுத்து ஓடுவாங்க. இப்படி கடைசியில அவங்க லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்குது இல்லையா? சோ இந்த மாதிரி ரிலே ரேஸ் தான் நம்ம மூக்குலயும் நடக்குது. அததான் வந்து நேசல் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த 90 to 120 மினிட்ஸ் சொல்றோம் இல்லையா? அததான் வந்து நேசல் சைக்கிள்னு சொல்றோம். இப்ப ஏசி ரொம்ப வேலை செஞ்சதுன்னா என்ன ஆகும்? கம்ப்ரஸர் ஸ்டாப் ஆகும். அது வந்து பழுதாயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளோட மூக்கும். இப்ப வந்து 2 பக்கமும் இத்தனை வேலைகளும் இந்த மூக்கு வந்து நம்மளுக்கு ஒரே டைம்ல செஞ்சதுன்னா மூக்குல உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து டயர்ட் ஆயிடும். அதனால இயற்கையாவே நமக்கு எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு பக்கம் நாசியில வந்து மேக்சிமம் ஏர் உள்ள போகுது. அப்படி போகும்போது அது வந்து ஒரு 90 to 120 மினிட்ஸ்க்கு அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யறது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஏசியை ரிமோட் போட்டு நம்ம ஷிஃப்ட் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி மூச்சு வந்து ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அடுத்த பக்கத்துக்கு மாத்தி விட்டுறது. அதுதான் வந்து அல்ட்ராடியன் ரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் நேசல் சைக்கிள். அதாவது இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போறதுதான் வந்து நம்ம நேசல் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரே பக்கமே மூச்சு போயிட்டு இருந்ததுன்னா, இப்போ ஒருத்தர் சொன்னாங்கல்ல, நீங்க தானே ஐயா பெருமாளையா சொன்னீங்க, ஒரே பக்கம் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸா ஓட முடியாது. அதனால ஒரு ஆள் ஓடுற மாதிரியே இருக்கும். மாதிரி ரெஸ்ட் எடுக்க முடியாது. ரெஸ்ட் எடுத்தாதான் கொஞ்சம் சர்க்கிள வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப ஒரு பக்கமே இந்த மூச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இந்த நேசல் சைக்கிள் நடக்கலன்னு அர்த்தம். அதாவது இந்த ஸ்விட்சிங் நடக்கல, இந்த நேசல் சைக்கிள் நடக்கலன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னாக்க, இந்த நேசல் சைக்கிள் நடக்கல அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு வியாதி இருக்கு, ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னு அர்த்தமாகுது. இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த உடம்பு வந்து அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணும்போது இந்த நேசல் சைக்கிள் அதால செய்ய முடியாது. அப்ப இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்றதுக்கு அது எனர்ஜியை கொடுத்துரும். அந்த மாதிரி இருக்கும்போதுதான் நம்மளுக்கு வந்து ஒரே பக்கத்துல இருந்து மூச்சு வரும். சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம மூச்சை கவனிக்கிறதுல இருந்து நம்ம உடலுடைய ஆரோக்கியத்தை நம்ம கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அது? நம்ம வந்து சுகர், பிரஷர் அதுக்கெல்லாம் வந்து மிஷின்லாம் வச்சு டெஸ்ட் பண்றோம். நம்மளோட மூச்சிலேயே நம்மளுக்கு ஒரு டயக்னாஸ்டிக் டூல் இருக்கு. அப்ப இந்த மூச்சை கவனிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். நம்ம மூச்சை கவனிக்கிறதுனால நம்மளுடைய மனசும் உடலும் வந்து லிங்க் ஆகி நல்ல ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் வருது. நிறைய பேர் சொன்னீங்க, நான் வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணதோட எஃபெக்ட வந்து இந்த பிராக்டிஸ் பண்ணதுனால என்னால உணர முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சோ இந்த மூச்சை கவனிக்கும் போது அது வந்து நம்மளுடைய மனசையும் உடலையும் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இணைக்கிறது,
இது வந்து ஒரு பெரிய டயக்னாஸ்டிக்ஸ் டூலா இருக்கு. இப்போ அதனால நம்ம வந்து இந்த நேசல் சைக்கிள் இது வந்து கரெக்டா போச்சுன்னா தான் நம்ம பாடி ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அதனால இப்ப நம்ம செய்யறோம் இல்லையா இந்த பயிற்சி, இது வந்து இந்த நேசல் சைக்கிளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதை சீராக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம பயிற்சி வந்து நிறைய நன்மைகள் நமக்கு அதனால கிடைக்குது. இப்ப வந்து நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பான்கிரியஸ்ல பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம பயிற்சி பண்ணும்போது அந்த சூரியனோட சந்திரனோட சக்திய பான்கிரியாஸ்க்கு எடுத்துட்டு போய் அந்த பான்கிரியாஸ்ல இருக்கிற இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுது. சோ இதெல்லாம் நடக்கிறதுனால நம்மளுக்கு ஒண்ணு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது கரெக்ட் ஆகும். நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நோயே வராம இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இதனால நம்ம ஏற்படுத்த முடியும் இல்லையா. நம்ம டெய்லி கரெக்டா கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்குது மேம். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த ஒரு வாரம் அப்படின்னாக்க, எல்லாரும் நம்மளோட மூச்சை கவனிக்க போறோம். இப்ப சார் சொன்னாங்கல்ல பெருமாள் சார், எனக்கு லெஃப்ட் சைடு தான் தெரியல, ரைட் தான் தெரியுது. இந்த எல்லாம் சால்வ் பண்றதுக்கு லெஃப்ட் சைடு வந்து எப்பமாவது நான் ஃபீல் பண்றேன். நான் அடிக்கடி 1 ஹவருக்கு ஃபீல் பண்ணுவேன், வச்சுக்கிட்டே இருப்பேன். இதே எனக்கு கையில ஏன் கையை எப்படி வச்சிருக்கீங்க, ஏன் கையை எப்படி வச்சிருக்கீங்க எல்லாரும் கேட்பாங்க. நான் கரெக்டா ஃபீல் பண்ணுவேன். ஆனா எப்ப வருதோ ஓடி போய் செஞ்சிருவேன். நைட்டு 2 மணிக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். அடுத்த ஒரு வாரத்துக்கு காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு எவ்ரி ஈவன் அவர் 6, 8, 10, 12, 2, 4, 6, 8, 10 காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் எவ்ரி ஈவன் அவர்ல நம்மளோட மூச்சு எந்த பக்கம் போகுது அப்படின்னு எழுத போறோம். நாளைக்கு திங்கட்கிழமையில இருந்து ஆரம்பிச்சு நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லாரும் எழுத போறோம். எழுதலாமா? இது எழுதுறதுனால நம்மளோட மேடம் சொன்ன மாதிரி உள்நோக்கி பாக்குறோம், நம்மளோட மூச்சை கவனிக்கிறோம். அதனால நம்ம மனசும் உடம்பும் வந்து அந்த லிங்க் ஸ்ட்ராங் ஆகுது. நம்மளுக்கு வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணத்தோட எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. பயிற்சி செய்யாமலே மூச்சை கவனிக்கிறதுனாலயே இத்தனை விஷயங்கள் நடக்குது. இதோட கூட நம்ம பயிற்சியும் செய்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குங்கிறது உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த மூச்சை பத்தி பேசுறோம். இப்ப நம்ம இருக்கிற இந்த 100 பேர்ல எத்தனை பேர் மூச்சை கவனிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்ல. அதனால எவ்ரிடே தேங்க்யூ மேம். அதனால எவ்ரிடே நம்மளோட குரூப்ல டெய்லி வந்து ஈவினிங் ஷர்மி வந்து ஒரு போல் போடுவாங்க. இன்னைக்கு நீங்க உங்களோட மூச்சை கவனிச்சு எழுதினீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு போல் ஒண்ணு போடுவாங்க. அதுல வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் ஆன்சர் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். அந்த ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க நம்மள எத்தனை பேர் வந்து அதை செய்யறோம். இப்ப நம்மளோட குரூப்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு 20 பேர்கிட்ட வந்து நான் டெய்லி பயிற்சி பண்றேன், டெய்லி பதிவு போடுறாங்க. பட் வந்து நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா நம்ம இந்த 100 பேரும் இதை வந்து நல்லா செஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி இன்னைக்கு சொல்றோம். ஸோ அதனால வந்து இப்ப நான் ஒரு சிம்பிள் ஷீட் மாதிரி போட்டு வச்சிருக்கேன், அதை காட்டுறேன். இதை வந்து குரூப்லயும் போடுறேன். அந்த மாதிரி நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்க போடலாம். நான் அந்த இதை வந்து ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கு சிம்பிள் ஃபார்மேட் தான். இடது பக்கத்துல வந்து நீங்க டைமை எழுதிக்கோங்க. மேல காலம்ஸ்ல வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு எழுதிக்கோங்க. அந்த எவ்ரி இது வந்து மூச்சு இடது பக்கம் போகுதா வலது பக்கம் போகுதா அதை தான் எழுதணும். எதுல நிறைய போகுது அதை தான் வந்து நம்ம நோட் பண்ணி எழுதணும். ஒருவேளை ஏதாவது ஒரு டைம் நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டா இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப பாருங்க, பார்த்துட்டு எழுதுங்க. எழுதும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்ப ஒரு வாரம் கழிச்சு நம்மளோட ஷீட் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சரியா? செய்யலாமா? கண்டிப்பா மேடம், செய்யலாம். கண்டிப்பா மேடம். இப்ப வந்து நம்ம அடுத்து வந்து நம்மளோட
பயிற்சியை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப தேய்பிரைல வந்து நம்ம இடது பக்கம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இடது நாசியில சுவாசம் வரும்போது இடது கையை மேல் நோக்கி வச்சு வலது கையால நடுவிரலால நம்ம தொடுறோம். இது வந்து உங்களுடைய எந்த பிரச்சனை அப்படிங்கறத பொறுத்து மோதிர விரலையோ ஆள்காட்டி விரலையோ நீங்க தொட்டுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல வந்து எந்த விரல் தொடணும் அப்படிங்கறது யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். வேற எந்த டவுட் இந்த பயிற்சி பத்தி இருந்தாலும் கேட்கலாம். நீங்க டவுட் கேட்ட பிறகு நம்ம மிச்சவங்களோட ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசலாம். நம்ம வந்து இது வந்து இன்டராக்டிவா தான் நம்ம கொண்டு போகணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு அதோட பலன் என்ன, மிச்சவங்களோட அனுபவங்கள் என்னன்னு கேட்கும் போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன் வரும் செய்யறதுக்கு. அப்படிதானே மேம்? ஒரு டவுட் மேம். சொல்லுமா. நம்ம நடுவிரலால தொடுறோம் தானே, அப்போ மத்த விரல வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம்ல, மடக்கி வைக்கிறோம்ல. ஆமா. இப்போ சம்டைம்ஸ் அந்த விரலை ஃபோல்ட் பண்ண முடியாம வைக்கலாமா? அது என்னத்துக்காக இப்படி ஃபோல்ட் பண்றோம் அப்படின்னா, இது எல்லா இடத்துலயும் படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி ஒரு சில பெரியவங்களுக்கு மடக்க முடியல அப்படின்னா இந்த விரல்ல படாம பாத்துருங்க. ஓகே மேம். ஓகே. பெரியவங்க சிலருக்கு மடக்க முடியாம இருக்கு இல்லையா? எஸ் மேம். அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி பிரிச்சிருந்தாலும் இப்படி தொடும்போது மிச்ச விரல்லாம் இப்படி படாம பாத்துங்க. ஓகே மேம். முடிஞ்சா இப்படி மூடிக்கிட்டா நல்லது. அப்படி மூட முடியலனாலும் அது படாம பாத்துங்க. கொஞ்சம் அந்த வார்ம் அப் பயிற்சியை நல்லா கொடுங்க அவங்களுக்கு. அது கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட விரலும் வந்து சரியாயிக்கிட்டே வரும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து ரத்த ஓட்டத்தை பெருக்கிறதுக்கு தானே இந்த பயிற்சியே பண்றோம். பர்டிகுலர்லி பெரியவங்களுக்கு ரொம்ப நாளா அவங்க செய்யாததுனால அந்த பிரச்சனை இருக்கும். அதனால கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ரத்தையா அந்த வார்ம் அப் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களால செய்யும்படி வரும். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற எதுவும் டவுட் இருக்கா? கீழே தான் படுப்பேன். சரி. பெட்ல வந்து சின்ன சின்ன மேப், இந்த காந்த படுக்கைன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஒவ்வொரு கார்னர்லயும் சின்ன சின்ன மேக்னெட். அந்த மேக்னெட் உள்ள பெட்ல உட்காந்து பண்ணலாமா? காலையில எழுந்த உடனே பண்ணுவேன். அப்படி பண்ணலாமா? அதுல மேல நீங்க திக்கா ஒரு துணியை போட்டுட்டு உட்காரலாம், உட்கார்ந்து பண்ணலாம். ஓகே ஓகே. நம்ம நிபுணர்கள் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காந்த படுக்கையில உட்கார்ந்து பண்ணலாமா மேடம்? மேடம் சொல்ல கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நல்லா சூப்பரா சொன்னீங்க. ஆக்சுவலா மின்காந்தம் ரெண்டுமே ஆகாது மேடம். ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நமக்கு உள்ளால வருது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக், எலக்ட்ரிக்கலும் சரி மேக்னெட்டிக்கும் சரி ரெண்டுமே ஒத்து வராது. ஏன்னா அது லீக் அவுட் ஆயிரும், கீழே கொண்டு போயிடும். அதுதான் காரணம். அது மேல ஒரு திக்கா துணியை போட்டு திக்கா துணி போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா இது ரொம்ப மைக்ரோ லெவல்ல இதோட இம்பாக்ட் இருக்கும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதுக்காக நம்ம எலக்ட்ரிக்கலுமே ரொம்ப மினிமம் வோல்டேஜ்லாம், மேக்னெட்டிக்கும் ரொம்ப கம்மி. மெயினா நமக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதுதான் நமக்கு உள்ளால போகுது. அந்த எனர்ஜி தான் உள்ளால ஈர்த்து போகுது. இன்னொன்னு கையை மடக்க முடியலன்றீங்க இல்லையா? மடக்க முடியட்டாலும் ஒன்றும் இல்லை. ஒரு முன்னவங்க கேள்வி கேட்டீங்க. அதுல என்னன்னா, நம்ம மடக்கும்போது இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கிற குழாயை மடக்குனா என்ன ஆகும்? தடைப்படும்ல. நமக்கு வந்து மெயினா அந்த எந்த விரல்கிட்ட தொடுறோமோ அதை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு மற்ற விரலை மடக்கும் போது அதுல ரொம்ப ஃப்ளோ போகாது, இதுல ஃபோர்சிபிளா போகணும். அதுக்காக தான் மற்ற விரலை மடக்குறோம். நீங்க மடக்கட்டாலும் தப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா மேடம் சொன்ன மாதிரி பயிற்சி பண்ணி உள்ளால கொண்டு போகும். சரிதானே? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எல்லா வகையான சிக்னலும் உள்ளால போகுது. நீங்க வந்து வெறும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மாத்திரம் கிடையாது. ஒளியும் ஒரு சிக்னலா தான் போகுது. போட்டான் மூலம் வரதும் அதுவும் சக்தி தான். ஏர் பெட்னு கேக்குறாங்க. ஏர் பெட்டுக்கு மேலயும் நீங்க திக்கா ஒரு துணியை போட்டுக்கலாமா? துணியை போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து எதுனாலும் ஏதோ ஒரு சக்தியில தான் அது வந்து இயங்குது. முடிஞ்ச அளவு அதுல மேல ஒரு துணியை போட்டுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான். வேற எதுவும் டவுட் இருக்கா மேடம்? குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங், சொல்லுங்க. நம்ம முத்துராசுலங்க மேடம், இப்ப எல்எஸ்சிஎஸ் டெலிவரின்னு சொல்லி டாக்டர் சொல்லுதா, நார்மல் டெலிவரியா இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிபிக்கா இருக்குது? கண்டிப்பா இருக்குது. அத வந்து அப்புறம் தனியா சொல்லுவாங்க. இருக்குது, அதுக்கும் இருக்கு முத்திரை இருக்கு சார். தேங்க்யூ மேடம். கடைசி 9th month பண்ணா நார்மல் டெலிவரி ஆகும். அதுக்கும் இருக்குது, கொடுத்துருக்காங்க சித்தர்கள், கொடுத்துருக்காங்க. ஓகே.
அது நம்ம கேட்டுட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்றோம். ரமேஷ் சார் தானே? அதாவது சார் சிலவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லணும்ன்றக்காண்டி அதை ரிவீல் பண்ணல, புரியுதா? ஓகேங்க முத்திரை ரெடி, அத கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு 2-3 பேர்ட்ட. அது எல்லாத்தையுமே இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது சுவாமிஜி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இதையும் வெயிட் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ மேடம். ஓகே, இருக்குது. உங்களோட அனுபவம் என்ன சொல்லுங்க ஐயா. யார் பேசுறது? ரமேஷ் சாரா? சமீர் ஆனந்த் மேடம், நான் காரையூர். சொல்லுங்க. இப்பதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேங்க மேடம். இப்ப நான் சென்னை ட்ரைனிங் தான் பண்ணியிருக்கேன் மேடம். உண்மையில ரொம்ப சர்வீஸ் ஓரியன்டா நான் வந்து கவுன்சிலிங் ட்ரைனிங் வந்து சவுத் இந்தியா எய்ட்ஸ் ஆக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லி டாக்டர் ஷியாமலா மேடம் இருந்தாங்க மேடம் சென்னையில். அவங்க மூலியமாக தான் நான் இந்த ட்ரைனிங்லாம் எடுத்தோம் நாங்கள். அது மாதிரி ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆகிருக்கு இப்போதைக்கு. தேவையான டைமில் ரைட் டைம் ரைட் பர்சன்ஸ் நல்ல சர்வீஸ் என்றால் நீங்கள் தமிழ்ச்செல்வி, டாக்டர் தமிழ்ச்செல்வி மேடம் எல்லாரும் பண்ணுறது உண்மையில அந்த சித்தருடைய அந்த இதோட இதான்னு சொல்லி நினைக்கிறேங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நீங்க வந்து அந்த சென்டர் நடத்துறீங்க இல்லையா? நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கவுன்சிலரா ஒர்க் பண்றேங்க மேடம். ஓ, கவுன்சிலரா ஒர்க் பண்றீங்க. இது எத்தனை நேரம் பயிற்சி பண்றீங்க மேடம்? நம்ம சென்னை இந்த இப்போ லாஸ்ட் வீக் போனதுல இருந்து சும்மா ஒரு 15-20 மினிட்ஸ் பண்ணியிருக்கேங்க மேடம். உங்களுக்கு என்ன அனுபவம்? அப்படி ரொம்ப ஏதாவது தெரியலங்க மேடம். ரொம்ப நான் இன்வால்வ்டா பண்ணலங்க மேடம். இனிமே செய்யலாமா? கண்டிப்பா டெஃபினெட்லி பண்ணலாங்க மேடம். ஃபர்ஸ்ட் நிச்சயமா வந்து உங்க மூச்சை கவனிச்சு அந்த நோட் பண்றத கண்டிப்பா செய்யுங்க. நாளையில இருந்து அந்த இது நீங்க சொன்னது மாதிரி அந்த இது பண்ணணுங்க மேடம். நோட் போட்டு அந்த இதெல்லாம் நீங்க சொன்னது நான் முதல்ல அதை பண்ணுங்க. ரெண்டாவது வந்து அட்லீஸ்ட் ஒரு நாழிகை முதல்ல ஒரு 24 நிமிஷம் கண்டிப்பா வந்து அந்த பயிற்சியை செய்யுங்க. அது வந்து என்ன உங்களுக்கு மாற்றம் இருக்கு, ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியுதா, இல்ல மிச்சவங்க உங்களை பார்த்து ஏதாவது ஒரு மாற்றம் சொல்றாங்களாங்கிறது நீங்க எனக்கு அடுத்த வாரம் சொல்லணும். கண்டிப்பா ஃபீட்பேக் கொடு. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அடுத்து லக்ஷ்மி நரசிம்மன் சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல செய்துட்டு வந்தேன் மேடம். நீங்க சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, செய்தா உங்க தூக்கம் வர போயிடும், எனர்ஜி இனிமேல் செய்து பாட்டு சொல்றேன் மேடம். நானு இன்னமும் நீங்க வந்து இன்னும் நீங்க பிராக்டிஸ் பண்ண உட்கார்ந்தா தூக்கம் வந்துருது. அதாவது செய்துட்டே இருக்கு மேடம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண்ணை போட்டு அப்படியே ஜம்மு தூக்கம் வருது மேடம். எவ்வளவு நிமிஷம் செய்றீங்க? 20 நிமிஷம் மேடம். அத கொஞ்சம் கூட்டலாமே. அதான் சொன்ன இன்னும் அதிகமாக்கிறேன் மேடம். சரிங்க மேடம். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்க மேடம். டாக்டர் பிராய், ஐ திங்க் யூ ரேஸ்ட் யுவர் ஹேண்ட். சரி மேடம். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ. நீங்க நாசியில் மாறி மாறி சுவாசம் போறதை பற்றி அழகா சொன்னீங்க. இன்னொன்று உங்க எல்லாம் இந்த தூசு டஸ்ட் இடங்கள்ல சில வேளை அது மூடிக்குறையிறது கொஞ்சம் அவ்வளவு மாறுபடாது. அது கொஞ்சம் மாறுபட செய்தாலும் நீங்க அந்த மூக்கை கிளீன் பண்றேன்டா இந்த சளி மற்ற அலர்ஜி, சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், அதில் அடிக்கடி சரியா கிளீன் பண்ணினா அல்லாட்டு படுக்க முதல் கிளீன் பண்ணினால் சில வேளை பார்க்கறது கஷ்டமாக்களுக்கு பெட்டரா காண்பிக்க கூடும். நான் எல்லாருக்கும் இதை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பவில்லை. அப்படி பார்த்து சளி இருந்தா சளியை வெளியால எடுத்து சீறி எடுத்து செய்யலாம். மற்றது என்னொன்று எனக்கு ஒரு குவெஸ்சன் இருக்குது. இப்ப என்ன சொல்றது, பக்கவாதம் உள்ள ஆக்களுக்கு, தட் இஸ் ஹெமிப்ளீஜியா உள்ள ஆக்களுக்கு இந்த நாசி வழியா போறது அப்படி என்று எனக்கு தெரியவில்லை. அதை யாருக்கும் அதை முந்தைய ஒருத்தர் கேட்டிருந்தார், பறையரசன் அவர்களுடைய அம்மா பற்றி கேட்டிருந்தார். ஸோ அதை this is out of this course, so don't confuse with the other things. I just putting it out there. Thank you. தேங்க்யூ டாக்டர். அந்த மூச்சை வந்து எந்த பக்கம் போறதுங்கிறத கரெக்டா கண்டுபிடிக்கிறது தான் இதுல இருக்கிற சேலஞ்ச். பர்டிகுலர்லி அந்த வாதம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு வந்து அந்த ஒரு வழிதான், நம்ம வந்து விரல வச்சு அந்த மூச்சு எந்த பக்கம் போறதுங்கிற கண்டுபிடிக்கிற ஒரு வழிதான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கு.
சோ அந்த மூச்சை கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க கைய பிடிச்சு நம்ம செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ. வேர்டுங்கிற என்ஜிஓல வந்து மணின்னு ஒரு தாத்தா டாக்டர் பிறை, அவரு வந்து ஒரு 4 மாசமா கண்டினியூஸா செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு இப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப வந்து அவர் இந்த பிராக்டிஸ் அவங்க இந்த பிராக்டிஸ பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த கால்ல வந்து ஹி இஸ் டயபெட்டிக், அவங்களுக்கு கால்ல வந்து அந்த இது இல்லாம இருந்தது, ஸ்மரணம் இல்லாம இருந்தது, அந்த சூடே தெரியாம இருந்தது. இப்ப இந்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா அவருக்கு வந்து கால்ல வந்து அந்த சூடு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்டிமனி கொடுத்திருக்காங்க. நம்ம அவர் வந்து தாத்தா, he must be probably 75, more than 75 years old. அவருக்கு பக்கவாத்தியம் இருந்தது. என்ன சொல்றது, அவருக்கு வாதம், அதாவது கால்ல வந்து இந்த சுகர்னால, டயபெட்டிஸ்னால கால்ல ஸ்மரணை இல்லாம இருக்கிறது. ஓகே, அது வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நல்லது. டாக்டர், ஐ ஹேட் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. இந்த டீவியேட்டட் செப்டம்னு சொல்றோம் இல்லையா, நோஸ், ஆமா, அந்த டீவியேட்டட் செப்டம் இருந்ததுன்னா நம்ம ஏர் இன்ஹேல் பண்றதுல ஏதாவது வித்தியாசம் வருமா? வித்தியாசம் வரும், கொஞ்சம் வழக்கமா வேறும் சாட இருக்கும். ஆனால் அந்த மூடுற பக்கத்துல இருந்தால் கரியா மூடப்பட்டுடும். ஆனால் நான் நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும், நீங்க முதல் சொன்ன மாதிரியா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். ஆனா எவ்வளவு டிகிரி ஆஃப் டீவியேஷன் கொஞ்சமா அல்லது கூட, அப்படி கூட இருந்தா அவங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சில வேளை, நேராக அங்க மூக்கு வாக்குற கஷ்டமா இருந்தா. ஸோ அது இந்த டிகிரி ஆஃப் டீவியேஷனை பொறுத்தன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்தது நம்ம மகாலட்சுமி அம்மா இருக்கீங்களா? இருக்காங்க மேடம். செஞ்சுட்டு இருக்கீங்களா? பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? பயிற்சி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மேடம். தாமரை செல்வி அம்மாவுக்கு ரொம்ப 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 நன்றியை சொல்றேன் நானு. நாங்க பயிற்சி பண்ணும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது எங்கேயோ போகுது எங்கேயோ வருது பண்ணிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி நாங்க பண்ணணும். அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படி இப்படி போதாங்க அந்த லைனையே கண்டுபிடிக்க எங்களால முடிஞ்சுது. ஆனா நடந்துகிட்டு இருந்துச்சு, உள்ளுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு, நல்லாவே நடந்தது. பார்த்துட்டு இருக்கோம், கவனிச்சிட்டு இருக்கோம். அம்மா ஒரு இடத்துல லாக் பண்ணாங்க, இதுக்கு மேல உள்ள போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அதாங்கம்மா நாங்க பயிற்சி பண்ணிட்டே இருக்கோம், இது விடாமுயற்சியோட பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பப்ப இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இத ஒரு உயிர் மூச்சாவே பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன நன்மைகள் தெரிஞ்சிருக்கு அது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நன்மைகள் தெரிஞ்சிருக்கு? அப்பப்ப நான் வருத்தப்பட்டுட்டே இருப்பேங்க. அத வந்து என்னால இப்ப சரி நம்மளால அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மனசுல வந்து அடி வாங்காம இருக்குது. யார் எது சொன்னாலும் எப்படி பண்ணாலும் அடி வாங்க மாட்டேங்குது, அத தாங்கிக்க கூடிய சக்தி கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமா, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றீங்க. நல்லா கேக்குது. ஆமாங்க, நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு நிமிடம் பண்றீங்கம்மா? ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரே டைம்ல கிடைக்குது. 1 hour கூட போயிடுது. காலையில நேரத்துல சுவாசம் கிடைச்சதுன்னா 6:30 மணிக்குள்ள நான் 1 hourக்கு மேல பண்ணிடுறேன். 1:40 நிமிஷம் பண்றேன் மேடம். அதுக்கப்புறம் மாறிட்டதுக்கு அப்புறம் நாங்க விட்டுட்டோம். அப்புறம் எப்ப கிடைக்குது அந்த ஏக்கத்திலேயே தான் போயிட்டு இருக்குது. இத போய் நல்லா பண்ணி பாக்கணுங்கிற மாதிரி போயிட்டு இருக்குங்க. நல்லா இருக்கு. தாமரை அம்மாவுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும். எங்களுக்கெல்லாம் நீங்க அத அப்படியே விட்டுட்டீங்க, நீங்க போய் பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சாமி. இப்ப கிளாஸ் வந்து இந்த இடத்துல இந்த வளைவு நெளிவு சுழிவு இருக்கிறதெல்லாம் கரெக்டா நீங்க போட்டு கொடுத்துட்டீங்க. இப்ப பயிற்சி பண்றவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும்.
ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம்மா. வந்து தேங்க்யூ. நாங்களே இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. இப்ப ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப அருமையா பண்றீங்க. அதுக்கு தேங்க்யூம்மா. குருமார்ந்த நன்றியை சொல்லுவேன். என் குருநாதருக்கு கோடான கோடி வணக்கத்தையும் நன்றியையும் இந்த காணொலி மூலமா நன்றிம்மா. சொல்றாங்கம்மா. வணக்கங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி. தேங்க்யூம்மா. எம்எல்எம்எஸ் ராணி பயிற்சி செய்றீங்களாம்மா? எஸ் மேம். எவ்வளவு நேரம் பயிற்சி செய்றீங்க? நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நேரம் பண்ணிடுவேன். 20 நிமிஷம் பண்ணிடுவேன். நல்ல ஒரு மாற்றம், மனசுல நல்ல ஒரு அமைதியா இருக்கும். மற்றபடி எந்த ஒரு நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு ஆழ்ந்த அமைதின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வித்தியாசம் எனக்குள்ள தெரியுது. எந்த விஷயங்களையுமே ரொம்ப இடது பக்கம் எந்த விரல் செய்றீங்க? நான் வந்து முதல்ல நம்மகிட்ட வந்து சொன்னது வந்து பெருவிரல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம மனசு அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ வந்து ஆள்காட்டி விரல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இடது பக்கம் ஆள்காட்டி விரல் மனோமய கோஷம் ஆள்காட்டி விரல் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆமாம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா. ஏகேஏ முருகன். அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டு நம்ம 10 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு பண்ணிட்டோம். நான் பொதுவா வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் மன அமைதிக்காக கொஞ்சம் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ ஆள்காட்டி விரல் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். 30 நிமிஷம் பண்றீங்களா? 30 நிமிஷம். 7 வீக் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? 7 வீக் தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால எதுவுமே மாத்தல. இப்ப அதே விரல் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பெரிய எனக்கு டயபெட்டிக்கோ ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நார்மலா தான் இருக்கு. ஸோ நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன். எப்படியோ ஒரு 1 ஹவர் எக்ஸசைஸ் காலையில் எப்படியும் போயிடுவேன். ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா ஒரு 6, 8 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோகா பண்ணுவேன். ஒரு 2 முடிச்சுவேன். இப்போ சிஆர்டி டைம்ல ஈவினிங் மேல ஒரு 7, 8 மணி கிட்ட வந்துட்டு நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதாவது மனசு கொஞ்சம் எப்பயுமே வந்து காமா இருக்கும். அதாவது ஓவர் ப்ரெஷர் இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு நம்ம ஃபேஸை வந்துட்டு வேற மாதிரி கோபத்தோட வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனால சப்போஸ் நம்ம ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும்போது. ஸோ அதனால அன்னைக்கு பயிற்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டாக்டர்ஸ் அந்த டைரக்டா வந்துட்டு டெமோ பண்ணி காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் வந்து பண்ணாங்க நிறைய பேர். அதுவும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னு எப்பயுமே நான் எதிர்பார்ப்பேன். எப்பயுமே அதான் சொன்ன மாதிரி நம்முடைய உடம்புக்கு வந்துட்டு உயிருக்கும் உடம்புக்கும் வந்து வயசுலாம் வந்து கிடையாது. எப்ப நம்ம ஆற்றலா இருக்கிறோமோ எப்ப நம்ம வந்து துடிதுடிப்பா இருக்கிறோமோ, நம்ம ரத்தம் எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கிளர்ச்சியா இருக்குதோ அது வரைக்கும் நமக்கு வந்துட்டு இளமைதான், முதுமையே கிடையாது அப்படிங்கிற நோக்கத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி நம்ம சிந்தாமணி மேடம் சொன்ன மாதிரி அந்த ஐம்பூதங்கள் வந்துட்டு நம்ம கையில வந்து எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அது உடல் சரீரம் எல்லாமே வந்து ஐம்பூதத்தோட லீக் ஆகி இருக்குன்னு எப்பவுமே நம்புறேன். நீங்க 2 நாழிகை பண்ணணும். 48 நிமிஷம் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா 2 நாழிகையை வந்து ட்ரை பண்ணி பண்ணுங்க. இன்னும் நல்ல வித்தியாசம் தெரியும். நீங்க ஆள்காட்டி விரல் தான் கண்டினியூ பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி 15 தேய்பிறை வாரங்கள் நீங்க அதையே செய்யுங்க. அதே அந்த ஒரு விரல் மட்டும்தான் பண்ற பிளானிங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆமா, இப்போதைக்கு எனக்கு உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். மட்டும்தான். மற்றபடி நம்ம வந்து சமூக சேவையில தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய குழந்தைகளை பாக்குறோம், நிறைய மாணவ செல்வங்களை பாக்குறோம், நிறைய வயசானவங்களை பாக்குறோம், முதியோர்களை பாக்குறோம், இளநிலை மக்கள் நிறைய பேர் பாக்குறோம். அவங்க உதவி செய்யும் போதே வந்து நமக்கே அப்போது ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் நமக்கு எப்பயுமே கிடைச்சிட்டே தான் இருக்குது.
ஸோ இதை தவிர்த்து கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் ஒரு சூழ்நிலை, அப்புறம் ஆஃபீஸ் ஒரு டென்ஷன் மட்டும்தான். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இப்போதைக்கும் இல்லை. அப்படியே போயிட்டு இருக்காது. ஸோ உடல் ஆரோக்கியம், மனசு ஆரோக்கியமா இருக்கணும். அதுதான். ரொம்ப சந்தோஷம். இந்த ஏஜ்லயே நீங்க ஆரம்பிச்சு கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மக்களை தேடி மருத்துவம் மூலமா நீங்க நிறைய விஷயங்கள் செய்றீங்க. நம்ம பேசின மாதிரி உங்களோட கூட இருக்கிற அந்த கேர் கிவர்ஸ்க்கும் வந்து நம்ம செப்பரேட்டா ஒரு ட்ரைனிங் பிளான் பண்ணலாம். வாங்க ஒரு பார்க்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ 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 சார். நன்றி மேடம். மேடம் நான் சில பாயிண்ட் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். சொல்லுங்க மேம். ஆக்சுவலா நிறைய பேர் இப்போ வந்து நம்ம தொடங்கி கிட்டத்தட்ட என்ன ஜனவரி 15 18th வாக்குல தொடங்க நினைக்கிறேன். இப்போ பிப்ரவரி மார்ச்சும் கிட்டத்தட்ட 2 months ஆக போகுது. கொஞ்சம் பேர் தான் அந்த 48 minutes தாண்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாலேயும் முடியும். ஏன்னா நம்ம பண்றது வந்து பியூர் உயிர் சக்தி உள்ளால போகுது. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நம்ம இந்த மாதிரி கை விரலை இணைக்கும் போது ஆன்ம விரல் மற்றதுக்கு சக்தியை கொடுக்குது. ஆன்மா வந்து ஏற்கனவே பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சு இருக்குது. அப்போ நீங்க இந்த டைரக்டா இந்த வயர்டு கனெக்ஷன் மாதிரி டச் பண்ண உடனே உள்ளால போகும். ஒவ்வொரு நாடியோட சைஸ் வந்து அதாவது ஒரு ஒரு முடியோடதுல 1,00,000 அதை விட சிறுசு. அவ்வளவு நுண்ணிய அது. அதனாலதான் அதை சூட்சும நாடின்னு சொல்றோம். அந்த பாத்து வந்து ரொம்ப சிறுசு. அப்போ அது வழியா நீங்க சக்தி செலுத்தினா எவ்வளவு கம்மியா போகும். அதுல அடைப்புங்கிறது வந்து ஈஸியா அடைச்சிரும். நம்மளோட எண்ணங்களே தாக்கங்களே அந்த உங்களுடைய நாடிகளை வந்து ஈஸியா டேமேஜ் பண்ணும். அல்லாட்டினா அதை வந்து அடைச்சிரும். அப்போ ஃபோர்சிபிளா ஒரு ப்ளோயர் வச்சு அடிக்கிறது மாதிரி தான் நம்ம வந்து டைரக்டா டச் பண்றது. இது எவ்வளவு நேரம்? 48 நிமிஷம் குறைந்தபட்சம் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு. அதையும் தாண்டி பண்ண 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 உங்க பிரச்சனைகள் வந்து நல்லாவே சால்வ் ஆகும். கொஞ்ச நாள் பார்த்த உடனே ரொம்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது 48 நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறமும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பிரச்சனை வந்து நமக்கு விசிபிளா தெரியும். பண்ண பண்ண நீங்க ரொம்ப சென்சிட்டிவா உங்களோடது ஆகும் ஒவ்வொரு அதிர்வுக்கும். அப்ப வந்து உங்களால உணர முடியும். ஒரு 6 மாசம் 7 மாசம் 1 வருடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட உடம்ப அப்படியே நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும். அதனாலதான் குறைந்தபட்சம் தான் 48 நிமிடம் 2 நாளிகை. கூடுதலா எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. அது பண்ணீங்கன்னா என்ன குறைஞ்சது இதையாவது ரீச் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வளவுதான் சொல்றீங்க. ஏன்னா நாடியோட சைஸ் ஒவ்வொன்றும் அதாவது 72,000 நாடி தவிர இன்னும் கூடுதலாகவும் இருக்குது. அதுல இருந்து திருப்பி திருப்பி சல்லி வேறு மாதிரி நிறைய நாடிகள் போகுது. அந்த சைஸ்லாம் நீங்க வந்து இமேஜினே பண்ண முடியாது. எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்போ நேனோஸ்கோப்போ எதுலையுமே பார்க்க முடியாது. அப்போ அந்த இதுல எனர்ஜியை உள்ளால பாக்கிறது, அது அடைக்கிறது அடைபடுறது ரொம்ப ஈஸி, சர்வசாதாரணம். அதனாலதான் நீங்க வந்து குறைந்தபட்சம் இது 48 நிமிடம்னு சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்க. மேடம் அழகா கேட்டாங்க, டைம் டேபிள் போட்டு 2 hours எதுல எந்த நாசில காற்று ஓடுது அப்படிங்கிறது. நீங்க எந்ததையும் கையை வைக்காமலே எதை வைக்காமலே உங்களால உணர முடியும். தொடர்ந்து நீங்க அந்த பிராக்டிஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியாட்டா கூட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா கிடைச்சுன்னா எதுல போகுது நாசி, இந்த நாசிலையா அந்த நாசிலையா அப்படியே பழக பழக உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். மேடம் அருமையா சொன்னாங்க, மனதுக்கும் அதற்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. நீங்க அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுடைய இது வந்து எல்லாமே பாசிட்டிவா போகும். ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, மனசுல எனக்கு வந்து பாரங்கள் குறையுது, கோபம் வரல, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ற பக்குவம் வருதுங்கிறாங்க. அதுதான் இங்க உள்ள பெரிய சிறப்பு. எதையும் வந்து தடுக்க முடியாது. ஆனா அதை அக்செப்ட் பண்ற பக்குவம் இருக்கும்போது நம்மளுடைய மனசு கொஞ்சம் சீக்கிரம் சாந்தமாயிரும். கோபமே வராது, கவலையே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஆனா குயிக்கா வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகும். அதுதான் இதுல உள்ளது. நீங்க திருப்பி வந்து இன்னும் மோசமா கர்மாவை இழுத்து வைக்க மாட்டீங்க. கோவப்பட்டு இது பண்ணிடலாம். கொஞ்சம் கூல் கூல் கூல்னு உங்க மைண்டே உங்களுக்கு சொல்லும், புத்தி வேலை செய்யும் நல்லபடியா, சித்தத்துல நல்லதுதான் பதியும். இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பொது நலமா நிறைய சேவைகள் செஞ்சாலே அந்த உணர்வுமே நல்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதனால எல்லாருமே பொதுநல சேவையை கொஞ்சம் கொஞ்சமாவது பண்ண ஆரம்பிங்க. தன்னுக்காக இல்லாம எனக்கு இது பண்ணா எனக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவாரு, இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அந்த சுயநலமற்ற பொதுநல சேவை எல்லாராலையும் செய்ய முடியும். நீங்க வேலையில இருந்தா கூட அதையும் தாண்டி ஒரு பொதுநலத்தோட சில வேலையை செய்ய முடியும். அந்த பிராக்டிஸும் உங்களுக்கு தன்னால வந்துடும். இது பண்ண 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 அதை அப்சர்வ் பண்ணுங்க.
அதான் 48 நிமிஷம் டார்கெட். ப்ளீஸ் அச்சீவ் தட். ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். பெருமாளையா, நீங்க வேற எதுவும் கேட்க விரும்புறீங்களா? நீங்க எத்தனை நேரம் பிராக்டிஸ் பண்றீங்க? நான் ஒரு கண்டினியூஸா பண்ணும்போது 20 மினிட், நான் 2 நாளைக்கே பண்ணிடுவேன். கண்டினியூஸா பண்ணுவேன். எப்போ அந்த நாசில இருந்து இடது பக்கம் வருதோ அதை நான் கண்டுபிடிச்சு பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு மேல பண்ணல. 48 மினிட்ஸும் எனக்கு வந்து கண்டினியூஸா அந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாம பண்றேன். நேரம் போறதே தெரியல. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலேயும் முடிஞ்சா செய்யலாம்னு அம்மா சொல்லியிருக்காங்க. பாருங்க, உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து. அதுக்கு மேல செய்தாலும் எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவு நன்மை. இல்ல, நான் சில சமயங்கள்ல பார்க்கும்போது நான் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து நான் கை வச்சு பார்ப்பேன். அது இடது பக்கம் வராது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு 2 hours கழிச்சு பார்க்கும்போது வரும், செஞ்சுக்கிட்டு இருப்பேன். திடீர்னு அது நின்றுடும். இப்படி எனக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் வருது. எனக்கு இடது பக்கம் நாசிகளை வந்து ரொம்ப ரேரா வரும். அதே மாதிரி ரொம்ப கம்மியா தான் வரும். 90 மினிட்ஸ் ஆகாது. அது மார்னிங் பாக்குறீங்களா? ஆமா, ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே கண்டிப்பா வரும். அதான், அப்ப பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நீங்க இது செய்ய வந்து இது தானாவே அந்த ரிதம் வந்து கரெக்ட் ஆகும். ஓகே. உங்களுக்கு வேற என்ன மாற்றங்கள் தெரியுது? வேற மாற்றங்கள் வந்து அந்த ஒரு பீஸ், மன அமைதி தான். சுகர் வந்து நான் டெஸ்ட் பண்ணல. நான் டெஸ்ட் பண்ணுவேன் 3 months-க்கு ஒருக்கா நான் டெஸ்ட் பண்ணுவேன். நான் பண்ணுவேன். மோதிர விரல் தான் செய்றீங்களா? என்ன மேடம்? மோதிர விரல் தான் செய்றீங்களா? மோதிர விரல் தான். ஓகே. அது எப்ப டெஸ்ட் பண்ணீங்க சுகர்? நான் ஒரு 3 months ஆச்சு, அக்டோபர்ல பண்ணேன். அப்ப உங்களோட HbA1c என்ன இருந்தது? 7.5. 7.5. ஓகே. அக்டோபர்ல பண்ணீங்கன்னா இப்ப தாராளமா பண்ணலாமே, நிறைய மாதங்கள் ஆயிடுச்சு. பயிற்சி எத்தனை நாளா செய்றீங்க? பயிற்சி இப்ப இருந்தா ஒரு ரிகரஸ், ஒரு கண்டினியூஸா பண்றது வந்து ஒரு 30 days தான். 30 days-ஆ? இன்னும் கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்டு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? ஆமா மேடம், கண்டிப்பா. அது சுகர் எனக்கு இருக்கு. எனக்கு 200 இருந்து 250 வரைக்கும் இருக்குது சுகர். அதான், அந்த A1C தான் முக்கியம். நீங்க இன்னும் ஒரு மாதம் பண்ணிட்டு உங்களோட A1C செக் பண்ணுங்க. அப்ப அது குறைஞ்சிருந்ததுன்னா உங்க டாக்டர்கிட்ட காட்டினீங்கன்னா அவங்களே வந்து மாத்திரை குறைப்பாங்க. டாக்டர் வந்து சொல்லிதான் மாத்திரையை குறைச்சு நம்ம செய்யணும். நம்ம கரெக்டா மாத்திரை எடுத்து நம்ம இந்த பயிற்சியை செஞ்சோம்னா அந்த மாத்திரையோட எஃபெக்ட் வந்து நம்ம உடம்பு முழுக்க போறதுக்கு இந்த பயிற்சி யூஸ் ஆகுது. அதனால அந்த மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ. அடுத்தது பார்வதி இருக்கீங்களா? பேசலாமா? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. பிராக்டிக்கல் செஷன்ல இருந்தா ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் 10 minutes-ல ஆரம்பிச்சேன். எனக்கு தேய்பிரையில நல்லா செய்ய முடியுது, பட் வளர்பிரையில கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எப்போல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க பயிற்சி? அந்த February 14th அந்த பிராக்டிகல் செஷன் கஷ்டமா இருக்குன்னா என்ன கஷ்டமா இருக்கு மேடம் உங்களுக்கு? இல்ல கஷ்டமா இருக்குன்னா கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கா அல்லது அந்த ஃப்ளோ இல்ல? ஃப்ளோ தெரியல. அவ்வளவு அடிக்கடி அப்ப நீங்க கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டா செக் பண்ணுங்க. இருக்கும் கரெக்ட். ஐடென்டிஃபை பண்ண கஷ்டப்படுது இல்லையா? அடிக்கடி போக மாட்டேங்கிறீங்க சுவாசம். ஆமா கண்டிப்பா. பட் தேய்பிரையில இடது பக்கம் கிளியரா இருக்கு. கொஞ்சம் கண்டினியூஸா 20 to 30 minutes மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி செய்ய முடியுது. எந்த விரல் செய்றீங்க? நான் வந்து ஆள்காட்டி விரல் தான். உங்களுக்கு என்ன வித்தியாசங்கள் தெரியுது? கிட்டத்தட்ட ஒரு மாசமா செய்றேன்னு சொல்றீங்க. இல்ல, எனக்கு நைட் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பிங்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. இப்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு தோணுது. நல்லா தூங்குறீங்க? ஆமா. மித்தபடி பிரஷர் சுகர் அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல மேடம். பண்ண உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் சிக்னல், கவலைப்படாதீங்க. ஓகே சரியா? நீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உங்களுக்கு மற்றது செட் ஆனதுக்கு அப்புறம் கிளியர் ஆச்சுன்னா இதுவும் வந்து கிளியர் ஆயிடும். கவலைப்படாதீங்க. கண்டினியூஸா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒண்ணுதான் நீங்க செய்ய வேண்டியது. சரியா? இப்ப உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சு அடுத்த ஒரு வாரம் எழுதுங்கம்மா, நம்ம சொன்ன மாதிரி. சரி டாக்டர். அது எப்படி வருதுன்னு பாப்போம். ஓகே.
அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுங்கிறத யோசிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. ஓகே. பத்மலோகினி சொல்லுங்கம்மா. டெய்லி ப்ராக்டிஸ் பண்றேன். என் வயசு வந்து 70. ஆனா எல்லாரும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. டேப்லெட் எடுத்துட்டோம்னா இப்ப டேப்லெட் போடுற அளவுக்கு இல்ல. எந்த விரல் செய்றீங்க? இப்ப அந்த ஆட்காட்டி விரல். ஆள்காட்டி விரல் எத்தனை நாளா செய்றீங்க? ஒரு 2-3 வீக்ஸ். 2-3 வீக்ஸா செய்றீங்க. ஆமா ஆமா ஆமா. என்னடா முதல் மூச்சு கண்டுபிடிக்க கொஞ்சம் டிலே ஆயிட்டு, இப்போ கண்டுபிடிச்சு செய்வேன். மார்னிங்ஸ்லயும் செய்வேன், நைட் படுக்க போகும்போதும் செய்வேன், இடையே டைம் இருந்தால் செய்வேன். நான் இப்போ ட்ரை பண்ணேன். இப்போ ரைட் சைடில் தான் ப்ரீதிங் போய் கொண்டிருக்கு. ஸோ செய்யலை. மாற்றங்கள் தெரியுது. மாற்றங்கள்ன்ட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கு, நல்ல தூக்கம் வருது, நார்மலாக இருக்கு, ப்ரெஷர் எல்லாம் நார்மலாக இருக்கு. மற்றபடி மெடிசன் எடுக்கிறீங்களா? மெடிசின் வெளியில எங்கே அவுட்டிங் போனா தான் எடுப்பேன். மற்றபடி நார்மலாக இருக்கு, எனக்கு அடுக்கிற மாதிரி தேவைப்படலை. வெளியில போய்க்கல நான் ஒரு சேஃப்டிக்காக எடுப்பேன் டேப்லெட். மற்றபடி ஒரு அற்புதமான ஒரு ஒன்றை ஃபீல் பண்றேன். அதாவது நம்மட உடம்புக்குள்ள நம்ம உடம்பே ஒரு இதா எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் செய்யுது, தன்னிச்சையா எல்லாம் செய்யுது, டிவைன் எனர்ஜியை பெறக்கூடியதா இருக்கு. அது ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருக்கு எனக்கு. ஒரு பெரிய ஆச்சரியம் தான் இது. நான் முதல்லயே சொன்னேன். ஆமா, நம்மளுக்கே நம்மள இதக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இந்த பிரீதிங்கை பற்றி எல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் எவ்வளவு இயற்கையா அந்த 90 மினிட்ஸுக்கு ஒருக்கா அந்த ஆட்டோமேட்டிக்கா ஏசி இதுல செய்யறதுல அதில் கேட்கல நல்லா இருக்கு. தொடர்ந்து நான் ட்ரை பண்ணி முயற்சி செய்யறேன். 1/2 hour மேல செய்யறேன் டெய்லி. ரொம்ப சந்தோஷம். ஒரு 48 நிமிடம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப தாமரை செல்வி மேடம் சொன்னாங்க இல்லையா, 2 48 நிமிடம் ட்ரை பண்ணுங்க. குறிச்சு வச்சுக்குங்கம்மா, குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க எத்தனை நேரம் செய்றீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. பாய். சண்முகம். நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். நல்லா பண்றேன், காலையிலும் நைட்டும். அதாவது early morning from when I wake up from bed and late night before bed. 2 டைம் தான் நல்லா பண்ண முடியுது. எவ்வளவு நிமிஷம்? 30 minutes வரைக்கும் இது வரைக்கும் கண்டினியூ பண்ணிருக்கேன். Okay. Not touching definitely the second start of 48 minutes as madam said, but we'll try to do it. Right. That is the goal. அப்புறம் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஸ், அதாவது ஒரு ஃபெட்டிக்னஸ் இருக்குன்னு அடிக்கடி உங்களுக்கு கூட சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் இல்லாமல் ஓரளவு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்க முடியுது. பிபி ஹாஸ் பிகம் வெரி நார்மலாக எனக்கு பிபி வந்து 35 ஏஜ்லேருந்து இருக்கு. எனக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்து இந்த வால்வு ஒரு லீக்கேஜ் உண்டு அண்ட் பிளாக்ஸ் உண்டு. பட் நோ சர்ஜரி, நத்திங் ஹேப்பன் ஸோ ஃபார். மெடிசன்ஸ்லேயே போகிறேன். அதில் வந்து கொஞ்சம் இருந்தது வேரியேஷன் இன் பிபி ஹஸ் கம் டவுன். கான்ஸ்டண்டாக 140 மெயின்டைன் ஆகுது இப்போ. அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. செக் பண்ணீங்களா? ஆமாம், என்னைக்கு வந்து செக் பண்ணிட்டே இருப்பேன், என்னைக்கு டைம் அதுக்கு. அண்ட் கோல் அப்படின்னாக்க நீங்கள் சொன்னபடி ஃபர்ஸ்ட் நோ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் அந்த எவரி 2 hours 6, 8, 10ல் வந்து மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் 48 மினிட்ஸுக்கு இதை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட்ல நடுவிரல் அண்ட் மோதிர விரல் தான். சாரி, மோதிர விரல் லெஃப்ட் இடது கையில வந்து எந்த விரலை தொடுறீங்க? இந்த நடு விரலை வச்சு ஆள்காட்டி விரலை தொடுறீங்களா, மோதிர விரலை தொடுறீங்களா? மோதிர விரலை தொடுறேன் இப்போ. ஆள்காட்டி விரல எப்போ, அதாவது இது வரைக்கும் ஆள்காட்டி விரல் ரொம்ப நேரம் பண்ணல, மோதிர விரல் தான் நிறைய பண்ணிருக்கேன். இப்ப நீங்க வந்து பிபி இருக்கு, உங்களுக்கு பிபிக்கு மெடிசன் சாப்பிடுறீங்களா? நீங்க பிபிக்கு மெடிசன் சாப்பிடுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆள்காட்டி விரல் தொடர்றது நல்லது. ஓகே. கண்டினியூஸா ஆள்காட்டி விரல் மட்டும் செய்யுங்க, மோதிர விரல் இப்ப செய்ய வேண்டாம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்ய வேண்டாம்.
48 மினிட்ஸ் நீங்க வந்து ஆள்காட்டி விரல் ஓகே செய்யுங்க. உங்களோட பிபி வந்து இன்னுமே வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும். ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த புக்ல ஒரே ஒரு சேஞ்சா இல்ல என்னுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தெரியல, பேஜ் நம்பர் 15ல அந்த கை போட்டிருக்கும் போது வலது கைன்னு போட்டிருக்கு, மேல பார்க்க வச்சிருக்கிறது இடது கைக்கு பதிலான்னு நினைக்கிறேன். அதை மாத்திரம் அப்புறம் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லுங்க. நான் செக் பண்றேன். அது வளர்பிறை தேய்பிறை ரெண்டும் போட்டிருக்கா என்னன்னு தெரியல. அந்த புக்ல நான் செக் பண்ணி சொல்றேன். சுவாசம்னு பண்ணும்போதுதான் கடைசி இதை மாத்திரம் எனக்கு நம்ம பிரிண்டிங் மிஸ்டேக் தான் நினைக்கிறேன். செல்வா, அதை நோட் பண்ணிக்கோ, நம்ம என்னங்கறத செக் பண்ணலாம். 15வது பக்கமாயா? பேஜ் 15. ஓகே ஓகே, நன்றி. நான் செக் பண்றேன் அது என்னன்னு. தேங்க்யூ. இன்னும் வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Thanks for the great opportunity, I should say. தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச வரப்பிரசாதம். டெய்லி சொல்லுவேன் சார். கோபனட் சார். Great. தேங்க்யூ. ஹலோ. ஆமா, முதல் யாரை கேட்டாங்க, ஒரு அந்த நடுவிரலை தனிய நீட்டி பிடிச்சு மற்ற தொடுறது கஷ்டம், மற்ற விரல்களை மடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஏன்னா சில பேருக்கு நடக்கம் இருக்கும், கையில நடக்கம் இருக்கும், செய்யறது கஷ்டமா இருக்கும். அப்படியானா ஒரு கர்ச்சீஃபை எடுத்து இப்படி இப்படி கட்டி செய்யலாமான்னு ஒரு கேள்வி தோன்றுறது. பண்ணலாம் டாக்டர், பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். அப்படி செய்ய முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லது. எல்லாரும் செய்ய தேவையில்லை, அப்படி அப்படி தோட்டம் மற்ற விரலும் கழுவண்டா இப்படி பண்ணலாமான்னு ஒரு யோசனை. ஓகே, நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.